டுடே டாபிக் வந்து டைமிங் அண்ட் ஸ்பேசிங். ஓகே. டைமிங்னா என்னன்னா, ஒரு சிம்பிள் கதையிலேருந்து சொல்கிறேன். ஓகே. ஒரு 3 நபர் இருக்காங்க. 3 பேரும் வேறு வேறு பிளேஸில் இருக்காங்க. வேறு வேறு பிளேஸ்னா, ஒரு நபர் வந்து மலையில் இருக்காங்க. இன்னொரு நபர் வந்து அந்த மலை கீழேயே ஒரு கிராமத்தில் இருக்காங்க. இன்னொரு நபர் வந்து இந்த கிராமத்தை தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஒரு சிட்டியில் இருக்காங்க. ஓகே. இந்த 3 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே. அதுதான் டைமிங். அந்த 3 நபரும் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயணத்தை. ஒரு 10 மணிக்கு அவங்க பயணத்தை முடிக்கிறாங்க. போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் டைமிங். 6 to 10 இதுதான் டைமிங். ஓகே. ஸ்பேஸிங்னா என்னென்னா, அவங்க எப்படி வர்றாங்க? ஐ மீன்ஸ் மலையில் இருக்கிறவங்க நிறைய பெண்ட் இருக்கும், நிறையா நிறையா ஏர் பெண்ட் இருக்கும். ஸ்லோவாக தான் வர முடியும். இந்த இடத்துக்கு மேலே போக முடியாது. செகண்ட் கியர்லேயே கொஞ்சம் வரணும், ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இடத்துலேருந்து அவங்க வருவாங்க. ஸோ அவங்களோட ஸ்பேஸிங் நிறைய வளைவு இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீட் இருக்காது, ஐ மீன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் தேர்ட் கியரில் போட்டால். ஓகே. இந்த மாதிரியான பயணம் இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி சரியாக ரோடு இருக்காது, குண்டும் குழியுமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வருவாங்க. அந்த திடீர்னு ஆடு மாடு நாய் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும் கிராமத்துலேருந்து வரும்போது. சிட்டிலேருந்து வரும்போது டிராஃபிக் இருக்கும், ரெட் சிக்னல் விழுவும், ஸ்டாப் ஆகணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்பீடாக வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்பேஸிங். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டைமிங், அதான் டைமிங். ஸ்பேஸிங்னா அது எப்படி போகிறோம், எந்த விதமாக போகிறோம், இதுதான் ஸ்பேஸிங். ஸோ நீங்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையோட ஆரம்பித்தேன். ஓகே. இதுதான் டைமிங் அண்ட் ஸ்பேஸிங். ஓகே. டைமிங் அண்ட் ஸ்பேஸிங்கில் இப்போ முக்கியமாக ஒரு பிகினராக ஒரு கதையோடு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டர், ஐ மீன் 3D சாஃப்ட்வேரில் நம்ம அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு டைமிங்னா ஒரு சின்ன பால்லேருந்து ஆரம்பிப்பாங்க. பால் அனிமேஷன்லேருந்து தான் மெயினாக ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏன் அதை ஆரம்பிக்காங்கன்னா, அதுலேருந்து நம்ம எல்லாமே அதிலேருந்து கற்றுக்கலாம். ஐ மீன்ஸ் 12 பிரின்சிபலையும் அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம், மெத்தடை கற்றுக்கலாம் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பால் அனிமேஷன் மூலமாக நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அதுக்கு தான் முக்கியமாக பால் அனிமேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்க பால் அனிமேஷன் வந்து முக்கியமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிறதுக்கு பால் அனிமேஷன் முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக ஸ்டார்டிங்கில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. பாலை நார்மல் பால் மாதிரி பார்க்காதீங்க. பாலில் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ பாலை ஹியூமன் பார்ட்ஸில் எதனாலும் நீங்கள் அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஹியூமனோட ஹேண்ட்ஸ், கை வந்து எப்படி மூவ் ஆகுது, ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக பார்த்து அதுக்கு எப்படி அனிமேட் பண்ணலான்னு பாலில் நீங்கள் அனிமேட் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி ஹியூமன் ஹெட் எப்படி ரொட்டேட் ஆகுது, ஹிப் எப்படி ரொட்டேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது ஒரே சமயத்தில், அதை எப்படி வேரியேஷன்லாம் வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பால் அனிமேஷனில் 1 by 1 பாருங்கள். அடுத்து பால் ஹியூமன் மட்டும் இல்லை, ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை கிரியேச்சர், இல்லைன்னா அனிமல், இந்த மாதிரியான கேரக்டருக்குள்ள அதனோட அனிமேஷன்ஸ் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் ஆகும் ஒரு செயல் செய்யும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லா பார்ட்ஸையும் கரெக்டாக தெளிவாக அனலைஸ் பண்ணி அது எப்படி மூமெண்ட் ஆகுது, எப்படி மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கா ஸ்பீடாக இருக்கா, அந்த மாதிரியான அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணி பழகுங்க பாலில். ஓகே. அண்ட் தென் அவ்வளோதான்.